சமுதாயம் என்று சொன்னால் இந்த சொல்லுக்கு ஒரு காலத்தில் விரிந்த பொருள் இருந்தது. சமுதாயம் என்றால் மானுட சமுதாயம். ஆனால் இப்போ சொல்கிறாங்க எங்கள் சமுதாய வழக்கப்படின்றாங்க. அது என்ன சமுதாயம்னா, அவரை கேட்டால் அவங்க ஜாதியை சொல்கிறாரு. இப்போ சமுதாயங்கிறது ஒட்டுமொத்த மானுட சமூகம் இல்லை, ஒரு சாதியை குறிக்குது. அந்த சாதியிலே இருக்கிற ஒரு உட்சாதிக்காரர் சொல்கிறாரு எங்கள் சமுதாய வழக்கப்படின்றாரு. அது சாதிங்கிறது போய் உட்சாதி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் மதத்தின் பெயரால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் அல்லது சீக்கிய சமுதாயம் என்று மதத்தின் அடிப்படையில் சமுதாயங்களை பார்க்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. ஆனால் சமுதாயம் என்கிற சொல்லுக்கு ஒட்டுமொத்த மனித குலம் முழுவதையும் குறிக்கக்கூடிய பரந்த பொருள் கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு சொல் சமுதாயம். இந்த இலக்கியம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இலக்கியம் தானே எதையும் செஞ்சிடாது. உதாரணமாக அது ஒரு பெண்ணிடம் என்ன கேள்வியை எழுப்பும், நம்ம இப்படி கேட்டு பார்த்துக்கலாமே. உடனே நம்ம சொல்லுவோம், இந்திய சமூகம் தமிழ் சமூகம் பெண்ணை தாயாக வணங்குகிறது, தெய்வமாக போற்றுகிறது. அட வெங்காயம், மனுஷியா மதின்னு தானே முதல்ல கேட்கணும். முதல்ல நம்ம கேட்க வேண்டியது மனுஷியா மதி. அப்புறமா நீ தெய்வமாக மதிக்கிறியா இல்லையா, நீ பூஜை பண்ணுறியா, இதெல்லாம் அப்புறம். முதல்ல மனுஷியா மதி, அதுதானே அது கேட்கும். மக்கள் தொகையில் சரிபாதி பெண்கள், இது நம்மகிட்ட சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. உண்மை அதுவா? உண்மை அது கிடையாது. இன்னும் எண்ணிக்கையில் கூட சரிபாதி கிடையாது பெண்கள். 1000 ஆண்களுக்கு 994 பெண்கள் தான் இருக்கிறாங்க எண்ணிக்கை ரீதியாக. 6 பேர் மிஸ்ஸிங். எங்கே போனாங்க? பிறக்கவே இல்லை. ஏன் பிறக்கலை? அதுக்கு தான் இப்போ ஸ்கேன் வந்திருக்குது. கருவிலேயே பார்த்து பெண் குழந்தையா இருந்தால் கழிச்சு கட்டு. எண்ணிக்கையிலே என்ன சமம் இல்லை. அப்போ இலக்கியம் என்ன செய்யும்? என்னப்பா 6 பேர் இன்னும் பிறக்கவே இல்லை, இது ஓகேவா அப்படின்னு கேட்கும். அதில் ஆமாங்க, பொம்பளை பிள்ளையை பெற்றுக்கிட்டு அதெல்லாம் வளர்த்து வாரம் பண்ணி அதெல்லாம் ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் அப்படியே வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு ஃபயர் இன்ஜினோடய சுற்ற வேண்டியிருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, அப்படியா எதுக்குப்பா ஃபயர் இன்ஜினை கட்டிக்கிட்டு சுற்றுற அப்படின்னா, பெற்றவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல அப்படின்னு. இன்றைக்கி காலையில் நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன் தஞ்சாவூரில். அவர்கள் சுதந்திரமாக வேறு வேறு சாதியைச் சேர்ந்தவர்கள், வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் சுதந்திரமாக தங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எந்த சடங்கு சம்பிரதாயம் எதுவும் கிடையாது. அங்கே இருந்து ஒரு பறை இசை குழு வாத்தியம் அடித்து வந்தாங்க. மேடையில் பொண்ணு மாப்பிள்ளையும் ஆளுக்கு ஒரு பறையை வாங்கி அவங்களும் அடித்து எங்கள் கல்யாணம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது. கணவன் மனைவி 2 பேர், அவங்க காதலர்கள், வேறு வேறு சமூக பின்புலத்தை சேர்ந்தவர்கள். நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, வேறு வேறு சமூக பின்புலம். அது எங்கே வருதுன்னா சாதி. அந்த பின்புலத்தை சேர்ந்தவர்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா, உட்காந்து மொத்த கல்யாண செலவெல்லாம் எழுதி பார்த்துருக்குறாங்க. எழுதி பார்த்தா அது ஒரு கல்யாண செலவெல்லாம் சேர்த்தனா ஒரு பல லட்சங்கள் வந்திருக்கு. இவ்வளோ லட்சத்தை போட்டு செலவு பண்ணி கல்யாணத்தை பண்ணிவிட்டு நாம் 2 பேரும் எப்படி வாழ்கிறதுன்னு யோசித்து அந்த காசை கொண்டு போய் 2 பேரும் ஒரு ஃப்ளாட் வாங்கினாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட் வாங்கிட்டு அந்த புது வீட்டில் 2 பேரும் 2 அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து, நாங்கள் இந்த வீட்டில் புது வீட்டில் நாங்களே எங்கள் கல்யாணத்துக்கு வச்சுருந்த காசில் நாங்கள் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை வாங்கிட்டோம், இந்த வீட்டில் உங்கள் முன்னாடி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு முடிச்சுக்கிட்டாங்க. அவ்வளோதான். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் 2 பேர் அவங்களுடைய சீனியர் ஆஃபீஸருடைய அலுவலகத்துக்குள்ளே போய் அவருக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க. இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு சாக்லேட்டை உரித்து ஊட்டிக்கிட்டாங்க. எங்கள் கல்யாணத்தை எங்கள் கலெக்டர் முன்னாடி முடிச்சுக்கிட்டுன்னு வந்துட்டாங்க. 2 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவங்க நினச்சா எவ்வளோ ஆடம்பரமாக பண்ண முடியும் அப்படின்றது வேறு விஷயம். ஆனால் வாழ்க்கையை இப்படியெல்லாம் எளிதாக பார்க்கக்கூடிய மனோபாவம் இன்றைக்கு வந்திருக்கிறது. அது எப்படி வருதுன்னா, ஆணும் பெண்ணும் சமமாக யோசிக்கும்போது வருகிறது. அப்போ நாம் இன்றைக்கி கேட்கணும், உங்களுக்கு பாலின பாகுபாடு இருக்கிறது, பெண்ணை சமமாக பார்க்காத பார்வை இருக்கிறது, இது உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு இலக்கியம் கேட்கும். அப்படி கேட்டால் இல்லைண்ணா அப்படியா, அப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு இன்னொரு கேள்வியை கேட்கும். அது உங்களை யோசிக்க சொல்லிவிட்டு உங்கள்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காது. அடுத்த கேள்வி எழுப்புறதுக்கு அது போயிடும். போய் அது இன்னொரு இடத்துல பார்க்கும். சரி, வேறு என்ன செய்யுது இலக்கியம் அப்படின்னா, அந்த இலக்கியம் தன்னுடைய காலத்தில் என்னென்ன நடக்கிறது, யார் யார் எதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி அது பேசும். தன்னுடைய நிலப்பரப்பை பற்றி அது விரிவாக பதிவு செய்யும். தன்னுடைய இந்த காலத்து நிலப்பரப்பில் நின்று கொண்டு
கடந்த காலத்தில் திருவாரூர் எப்படி இருந்தது என்று அது பதிவு செய்யும். இந்த திருவாரூரில் நின்று கொண்டு எதிர்காலத்தில் 2047 57 திருவாரூர் என்ன செய்யும், எப்படி இருக்கும் என்று அது கற்பனை செய்து பார்க்கும். நிலத்தை, மனிதர்களை, இயற்கையை முன்னும் பின்னுமாக கொண்டு வந்து கண்முன்னால் நிறுத்தி இப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறது, இப்படித்தான் மாறி வந்திருக்கிறது என்பதை சொல்லி, ஆகவே நீங்கள் இன்றைக்கு நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற எதுவும் நிரந்தரமில்லை, இதுவும் மாறும், அதுதான் இயற்கையின் விதி. ஆனால் இந்த மாற்றம் என்பது முன்பிருந்ததை விட மேலான முன்னேற்றமான ஒன்று, அது மனித குலத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி என்று நமக்கு அது உணர்த்தும். இலக்கியத்தினுடைய வேலை இதுதான். இலக்கியம் மனிதர்களை அவர்களுடைய வாழ்க்கையை சுட்டிக்காட்டி கவனப்படுத்தி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை சரிதானா என்கிற கேள்வியை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்கும். அந்த கேள்விக்கு யாரெல்லாம் பதில் தேடுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவார்கள். இலக்கியம் உங்களுடைய சக மனிதரை நீங்கள் எவ்வாறு நடத்துகிறீர்கள் என்கிற கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருக்கும். அது நீங்கள் உங்கள் சக பாலினமான பெண்ணை எவ்வாறு நடத்துகிறீர்கள், ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு மாற்று பாலினத்தவரை, ஒரு திருநரை, ஒரு திருநம்பியை, ஒரு திருநங்கையை எவ்வாறு நீங்கள் நடத்துகிறீர்கள் என்கிற கேள்வியை எழுப்பும். பெரியவர்கள் குழந்தைகளை எவ்வாறு நடத்துகிறீர்கள் என்பதை பற்றி அது கேள்வி எழுப்பும். அனைவரும் சேர்ந்து முதியோர்களை எப்படி நடத்துகிறோம் என்று கேள்வி கேட்கும். மத ரீதியான கண்ணோட்டம் உள்ளவர்களை பார்த்து இந்த சமூகம் ஒரு மதத்திற்கு சொந்தமானதல்ல, இந்த சமூகம் காலம் காலமாக பன்மைத்துவம் உள்ள அனைத்து மதங்களும் சேர்ந்து நல்லிணக்கமாக வாழக்கூடிய ஒரு மண். இந்த மண்ணில் வெறுப்பு அரசியல் தலை தூக்குவதற்கு நீங்கள் சம்மதிக்கப் போகிறீர்களா அல்லது வெறுப்பு அரசியலை துரத்தி அடிக்கப் போகிறீர்களா என்கிற கேள்வியை அது எழுப்பும். இந்த சமூகம் எத்தனை சாதிகளை கொண்டிருக்கிறது? இந்த சமூகம், நான் எல்லா கூட்டத்திலையும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாராவது என் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னுடைய காட்சியில் பர்பஸாக நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எதுக்குன்னா நம்முடைய இடத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிகளின் பெயரையெல்லாம் வரிசையாக எழுதி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படித்தால் 355 நாட்கள் படிக்க வேண்டும். சாதியினுடைய பேரை வரிசையாக எழுதி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஷிஃப்ட்டு போட்டு படிச்சிங்கன்னா 355 நாள் படிக்கணும். அப்படின்னா எவ்வளோ பேர் இருக்குன்னா, சாதி உட்சாதிகள் என்ற வகையில் 47 லட்சம் சாதிகள் இருக்கிறது. 47 லட்சம் சாதிகள் உட்சாதிகள் இருக்கிறது. இந்த சாதியில் ஒரு சாதியாவது உங்கள் சாதிக்கு ஈக்குவலாக ஒரு சாதியை சொல்லுங்கன்னு கேட்டு பாருங்கள். எங்கள் சாதிக்கு ஈக்குவலாக இன்னும் எவனும் பிறக்கவே இல்லைன்னுருவான். எல்லாருமே ஒரே கதை தான். எங்கள் சாதிக்கு ஈக்குவலாக யார் சார் இருக்க முடியும் என்று தான் ஒவ்வொரு சாதியும் சொல்லுகிறது. ஆனால் சாதியினுடைய அமைப்பை பொறுத்தவரையிலும் அது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு சாதி மேலே இருக்கிறது, அதற்கு மேலே இன்னும் பல சாதிகள் இருக்கிறது. ஒரு சாதி கீழே இருக்கிறது, அதற்கு கீழே பல சாதிகள் இருக்கிறது. சாதி இப்படி வரிசையாக கிடைமட்டமாக இல்லை, சாதி ஒன்றில் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு சாதியை பிரித்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே உட்சாதி இருக்குது. இந்த உட்சாதிக்குள்ளேயோ சாதி விட்டு இன்னொரு சாதிக்குள்ளேயோ கொண்டாங்கோடு தான் உறவு கிடையாது. இப்படி ஒரு பாகுபாடு உள்ள சாதி. இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் இந்து மதம் என்கிற ஒரு மத அடையாளத்திற்குள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், சீக்கியர்கள் இருக்கிறார்கள், பார்சிகள் இருக்கிறார்கள், சமணர்கள் இருக்கிறார்கள், பௌத்தர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தங்களாலான அனைத்து அர்ப்பணிப்பையும் செய்துதான் இந்த நாடு இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அப்படி வந்து சேர்ந்திருக்கிற இந்த நாட்டை யாராவது ஒருத்தருக்கு சொந்தம்னோ இல்லை அவங்களுக்கு சொந்தம் கிடையாதுன்னோ, நாங்கள் தான் இங்கே மெயின், மற்றவங்களாம் டம்மி என்று சொல்வதற்கோ யாரையும் அனுமதிக்க கூடாது என்று இலக்கியம் தொடர்ந்து நம்மை உசுப்பி விட்டு கொண்டே இருக்கும். இலக்கியத்தின் இந்த குரலுக்கு நாம் செவிசாய்த்தால் தப்பித்து கொள்வோம் என்று சொல்வதற்காகத்தான் நான் என்னுடைய உரையில் இந்த விஷயங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இலக்கியத்தைப் போலவே கலையும் கூட என்ன செய்யும் என்றால், மனிதர்களை நேரடியாக அது கேள்வி எழுப்பாது, ஆனால் கேள்வி எழுப்ப பழக்கும். ஒரு நாட்டில் கோழிச்சண்டை மிக பிரமாதமாக நடக்கக்கூடிய வழக்கம் உண்டு. அவருடைய பண்பாட்டிலே கோழிச்சண்டை சேவல் தான்,
கோழினா சேவல் தானே, கோழி கூவுதுன்னா சேவல் கூவுதுன்னு தான் நம்ம கணக்கு வச்சுருக்கிறோம். சேவல் சண்டை அந்த நாட்டிலே மிக பிரபல்யம். அப்படியான ஒரு மக்களுடைய வாழ்க்கையில் இரண்டரை கலந்து போன அந்த சேவல் சண்டை ஒரு ஊரின் எல்லா சந்தைகளிலும் ஒரு நாள் நடத்தப்படுகிறது. அதை ஒரு இயக்கம் திட்டமிட்டு நடத்துகிறது. எல்லா சந்தை மக்கள் ஜே ஜே என்று கூடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜன நெருக்கடி மிகுந்த ஒரு சந்தை கூடும் இடத்தில் சேவல் சண்டை நடக்கிறது. மக்கள் எதற்காக வந்தார்களோ அதை மறந்துவிட்டு தங்கள் பண்பாட்டில் கலந்துவிட்ட அந்த சேவல் சண்டையை பார்ப்பதற்காக மக்கள் அங்கங்கே வட்டமிட்டு சேவல் சண்டையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சேவல் சண்டை நடக்கிறது. நடுவர் ஒருவர் இருக்கிறார். சேவல் சண்டைக்கு ஒரு தேர்தல் கமிஷன் வேணும் தானே. நடுவர் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். சேவல்கள் இரண்டும் மூர்க்கமாக சண்டையிடுகின்றன. ஒரு கட்டத்தில் ஒரு சேவல் தோற்று போகிறது. தோற்றுப்போன அந்த சேவலை ஓடிப்போய் நடுவர் உயரே தூக்கி காட்டி, இதோ இந்த சேவல் வெற்றி பெற்று விட்டது என்று காட்டுகிறார். மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இரண்டாவது சுற்று அதே போல் சேவல் சண்டை நடக்கிறது. அப்போதும் தோற்றுப்போன ஒரு சேவலை அந்த நடுவர் தூக்கி பிடித்து காட்டுகிறார். இதோ இந்த சேவல் ஜெயித்து விட்டது என்று தோற்றுப்போன சேவலை காட்டி கொண்டிருக்கிறார். உடனே மக்கள் ஆவேசமாக கொந்தளித்து போய், என்னையா நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், தோற்று போன சேவலை ஜெயிச்சுன்னு காட்டிக்கிட்டே இருக்கிற, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த நடுவர் கேட்கிறார், கேவலம் ஒரு கோழி சண்டையை பார்த்து இங்கே ஒரு பெரிய அநீதி நடக்குதுன்னு உடனே உனக்கு இவ்வளோ கோபம் பொத்துக்கிட்டு வருது. தொடர்ச்சியாக இந்த நாட்டில் தோற்று போன கட்சியை ஜெயிச்சு போன கட்சின்னு தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருக்கிறானே, உங்களுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்குதாயா அப்படின்னு அந்த நடுவர் கேட்பார். இது அந்த நாட்டினுடைய எல்லா சந்தைகளிலும் நடத்தப்பட்ட ஒரு நாடகம். மக்களிடம் பண்பாட்டு வாழ்வில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை, ஒரு விளையாட்டை, ஒரு அரசியல் மாற்றத்திற்கான ஒரு கருவியாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த நாடகம், ஒரு குறு நாடகம், மிகப்பெரிய அரசியல் விழிப்புணர்வை, தேர்வு செய்யக்கூடிய முறையை, இதை எல்லாவற்றைய பற்றியும் கேள்வியை அது இந்த நாட்டு மக்களிடம் எழுப்பியது. ஒரு கலை அவ்வளவுதான் செய்யும். சோழகர் தொட்டி பாலமுருகன் என்ற எழுத்தாளர் சோழகர் தொட்டி என்று ஒரு நாவலை எழுதினார். அந்த நாவல் வீரப்பனை தேடி பிடிப்பதாக சொல்லிக்கொண்டு பழங்குடி மக்கள் மீது எத்தகைய வன்முறைகளும் தாக்குதல்களும் மனித உரிமை மீறல்களும் நடத்தப்பட்டன என்பதை அது இந்த உலகத்திற்கு காட்டியது. எரியும் பனிக்காடு என்று ஒரு நாவல், தி ரெட்டி என்று PH டேனியல் என்கிற ஒரு மருத்துவர், அவர் திருநெல்வேலிக்காரர். அவர் வால்பாறைக்கு வராரு. வால்பாறையில் வைத்தியம் பார்க்க வந்தவர் அங்கு இருக்கக்கூடிய தேயிலை தொழிலாளிகள் படும் அவலத்தை பார்த்து காண பொறுக்க முடியாமல் வந்த வேலையை விட்டுவிட்டு அந்த தேயிலை தொழிலுக்கு வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்களின் துயர வாழ்க்கையை பற்றி எழுதுகிறார். அதுவும் கூட எப்படி எழுதுகிறார் தெரியுமா? தமிழில் எழுதலை, ஆங்கிலத்தில் எழுதுகிறார். ஏனென்றால் உலகத்திற்கே மனித நாகரிகத்தை கற்றுக் கொடுக்க வந்தவர்கள் என்று பீற்றிக் கொண்டிருக்கின்ற பிரிட்டிஷ்காரர்கள் எத்தகைய உழைப்பு சுரண்டலை இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மீது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உலக சமூகத்தின் முன்னால் அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்திலே எழுதுகிறார். அந்த நாவலில் காணப்பட்ட அந்த மக்களின் வாழ்க்கை, தேயிலை தொழிலாளர்களை பற்றிய, பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய பற்றிய ஒரு புதிய சித்திரத்தை தமிழ் சமூகத்திற்கு வழங்கியது. இன்றைக்கு அது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. நண்பர் முருகவேலனுடைய மொழிபெயர்ப்பிலே எரியும் பனிக்காடு என்று வந்திருக்கிறது. அது ஒரு பகுதி மக்களினுடைய ஒரு 200 ஆண்டு கால வரலாற்றை அது பேசுகிறது. நம்மிடம் அதை மாற்றுவதற்கான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று தூண்டுகிறது. இப்படித்தான் இலக்கியம் தன்னுடைய வேலை செய்து கொண்டிருக்கிறது. இங்கே இதே டெல்டா பகுதியில் நடந்த வெண்மணி படுகொலையை பற்றி நம்முடைய தோழர் சுந்தர பெருமாள் அவர்கள் எழுதிய சென்னல் நாவல், அவர் மட்டுமல்ல, இந்திரா பார்த்தசாரதி எழுதியிருக்கிறார். ஆனால் அதிலே விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் கூட இந்திரா பார்த்தசாரதியினுடைய அந்த நாவல் தான் முதலாக அந்த பிரச்சனையை மையப்படுத்தி எழுதப்பட்ட நாவல். அதற்கு அவருடைய பாணியிலே அவர் வேறு வேறு விஷயங்களை முன்வைக்கிறார் என்பது வேறு விஷயம். ஆனால் இதெல்லாம் இலக்கியம் என்ன செய்கிறது என்றால், தன் காலத்தில் மனிதர்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறைகள், அட்டூழியங்கள், கொடுமைகள், மனித உரிமை மீறல்கள், மனித மாண்புக்கு புறம்பான விஷயங்கள், இவை அனைத்தையும் இலக்கியம் பதிவு செய்கிறது. பதிவு செய்வது மட்டுமல்ல, பிரதிபலிப்பது மட்டுமல்ல,
இந்த சமூக மக்களை பார்த்து, உன் சமூகத்தைச் சேர்ந்த உன் சக மனிதர் இவ்வாறு இருக்கும்போது நீ ஏன் இவ்வாறு கண்டும் காணாமல் இருக்க முயற்சிக்கிறாய்? பார்த்தும் பாராததை போல் இருப்பதற்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கிறது? நீயும் மனிதர், அவரும் மனிதர். உன் சக மனிதன் மீது உனக்கு ஏன் பரிவு இல்லை என்கிற கேள்வியை துள்ள துடிக்க கேட்டு ஒவ்வொருவர் தலையிலும் தீப்பிடித்த அவசரத்தோடு செயல்பட வேண்டும் என்று சொல்வதுதான் கலை இலக்கியத்தினுடைய வேலை. இன்றைக்கு நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்டுவதற்காக வீட்டில் பல பொருட்களை வைத்திருப்பதைப் போல நம்மளை ஒரு அறிவாளின்னு காட்டிக்கணும்னா 10 புத்தகத்தை வீட்டில் ஒரு அலமாரியில் வைக்கிறது தேவை என்று இன்றைக்கு ஒரு 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 போலியான பாவனையான ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் நம்ம வீட்டில் அதுக்கு இடம் இருக்குதான்ற கேள்வி எனக்கு இருக்குது தனிப்பட்ட முறையில். நம்ம ஒரு வீட்டுக்கு போனோம்னா அந்த வீட்டுக்குள்ளே பாருங்களேன், அந்த வீட்டுக்குள்ளே அது பெருமையாக சொல்லுவாங்க அட்டாச்சு பாத். அப்படி நம்மளை கூட்டு போய் காட்டும் போதே அப்படி அட்டாச்சு சார் அப்படிம்பாங்க. அந்த அட்டாச்சுன்னா என்னென்னா டாய்லெட்டு பாத்ரூம் அட்டாச்சு தான். விட்டா டாய்லெட் பேசினை தலையில் வச்சுட்டு வந்து காட்டிடுவாங்க போல, அவ்வளோ பெருமையாக சொல்லுவாங்க அட்டாச்சுன்னு. அப்புறம் எல்லா ரூம்லேயும் எல்லா வீடுகள்லையுமே குறைந்தபட்சம் பூஜை அறை என்று ஒன்று உண்டு. கடவுள் எங்கே இருக்கிறார் என்றால் எல்லா இடத்திலும் இருப்பதாக சொல்வார்கள். ஆனால் தனக்கு கொஞ்சம் தனியாக ஒரு ப்ரைவேட்டாக ஒரு கடவுள் கொஞ்சம் வேணும், ப்ரைவேட்டாக கொஞ்சம் கடவுள் வேணும். அப்போ அந்த கடவுளுக்கு தனியாக ஒரு பூஜை ரூம், அந்த பூஜை ரூமில் தனியாக அப்படி டெக்கரேஷன்லாம் பண்ணி சீரியல் லைட்லாம் போட்டு, கடவுளே உனக்கு நான் எவ்வளோ ஜிகனா வேலை காட்டுறேன், நீ எனக்கு கொஞ்சம் கவனிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த வேலைக்காக உலகத்தையே படைத்தார் கடவுள் என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு தனியாக பூஜை ரூம் கட்டி கொடுக்குற ஒரு இழிவான புத்தியும் நம்மிடம் இருக்கிறது. அதெல்லாம் நம்முடைய வீட்டில் இருக்கும். ஆனால் ஒரு புத்தகத்திற்கென்று நம்முடைய வீட்டில் ஏதேனும் ஒரு பகுதி இருக்கிறதா என்றால் இல்லை, பெரும்பாலான வீடுகளில் இல்லை. படிக்கக்கூடிய பழக்கம் வீட்டில் யாருக்கேனும் இருந்தால் அவர்களாக ஒரு இடத்தை கண்டுபிடித்து அங்கே வைத்துக் கொள்கிறேன் ஒழிய, நம்முடைய வீட்டின் கட்டமைப்பிலேயே இதில் இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸு, பில்டர்ஸு, ஆர்கிடெக்ட்ஸு அவங்க பாருங்கள், அவங்க ஒரு பிளான் கொடுக்கும் போதே வாஸ்து பிரகாரம் தான் எல்லாத்தையும் வைப்பாங்க. ஆமாம், அக்னி மூலையில் தான் சமைக்கணும், அடுத்த மூலையில் சமைச்சிங்கன்னா சமையல் வராது. அது என்ன குடிசைவர் ஆயிருமா? அட பாவிகளா, என் உடம்புல ஒரு பகுதி தீட்டுக்குரியது இல்லை, என் உடம்புல ஒரு பகுதி தீட்டுக்குரியது. நான் இடது கையை பயன்படுத்தக்கூடாது, இடது காலை எடுத்து வைக்கக்கூடாது. என் உடம்புல ஒரு பகுதி தீட்டுக்குரியது, கேவலமானது. எப்படி இதை நம்மளே நம்ம விஷயம்னா சரி, தீட்டுக்குரிய இந்த கை வேணான்னு வெட்டி எடுத்தால் ஒத்துக்குவானா? நகத்தை கூட சேர்த்து வெட்ட முடியாதுல்ல. அப்போ எப்படி என் உடம்பு தீட்டுன்னு சொல்ல முடியும்? என் உடம்புல ஒரு பகுதி தீட்டு, நான் காசு கொடுத்து வாங்குகிற பிளாட்டில் ஒரு பக்கம் தீட்டு, அந்த இடத்துல நல்லது கட்டக்கூடாது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே புத்தகத்திற்கென்று ஒரு இடம் இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி. எங்களை போன்ற இலக்கிய அமைப்புகள் எங்களுடைய சக்திக்கு உட்பட்டு சில இடங்களிலே புத்தக கண்காட்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். எங்கள் மாவட்ட செயலாளர் தோழர் வெங்கடேசன் வந்திருக்கிறார். அவரெல்லாம் இங்கே உலக புத்தக தினம், தாய்மொழி தினம் போன்ற நாட்களில் இந்த புத்தக கண்காட்சிகளெல்லாம் எங்கள் அமைப்பின் சார்பிலே பல்வேறு இடங்களிலே நடத்துவார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு அரசு தன்னுடைய குடிமக்களை அறிவார்ந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழியாக, புத்தகத்து வழியாக தான் அறிவுன்னு நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு வழி, அவ்வளோதான். எழுத படிக்க தெரியாத என் ஊரின் ஒரு சலவை தொழிலாளி தான் என் ஊரின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனியாக ஒரு குறியை வரைந்து வைத்திருக்கிறான். அவனுக்கு ஒன்றும் எழுத்து படிக்கலாம் தெரியாது. அதை நம்ம ரொம்ப எளிதாக, ரொம்ப போகிற போக்கில், ஒரு இழிவான கண்ணோட்டத்தில் வண்ணான் குறி என்று சொல்லிவிட்டு போவோம். ஆனால் என் ஊரின் முதல் எழுத படிக்க தெரிந்தவன் அவன்தான் என்பது என்னுடைய மதிப்பீடு. அதனால் அவங்களுக்கு இருக்கிற அறிவு என்பது, பாமரர்களுக்கு இருக்கிற அறிவு என்பது வேறு. புத்தகத்தின் வழியாகத்தான் இதை அடைந்தார்கள் என்பது இல்லை. எந்த பருவத்திலே மழை பெய்யும், எப்போது இந்த வெள்ளாமையை செய்ய வேண்டும், எப்போது அறுக்க வேண்டும், எப்போது விதைக்க வேண்டும் என்றெல்லாம் படித்தவர்கள், உணர்ந்தவர்கள் தங்களுடைய பட்டறிவின் வழியாகத்தான் அதை செய்திருக்கிறார்களே, புத்தகத்தின் வழியாக செய்யவில்லை. ஆகவே புத்தகத்தின் வழியாகவும் அறிவை பெற முடியும், அது கூடுதலாக பெற முடியும். ஒருங்கிணைந்த வடிவில் ஒரு ஆர்கனைஸ்டாக அதை பெறுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு என்ற அடிப்படையில் தான் புத்தகங்களை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட புத்தகங்களை இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அவசியமாக உங்கள் குடும்பத்திற்கான சொத்தாக நீங்கள் வாங்கி வைக்க வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருவாரூரில் ஏதேனும் ஒரு நண்பரிடம் உங்கள் ஊரின் முக்கியமான இடங்களை சொல்லுங்கள் என்று நீங்கள் கேளுங்கள். இப்போ வேண்டாம், கூட்டம் முடிஞ்ச பிறகு கேளுங்க.
யாராவது ஒருவரிடமாவது உங்கள் ஊரில் எது முக்கியமான இடம் என்று கேட்டால் ஹோட்டல் பேர் ஒரு 10 பேர் சொல்லுவாங்க. முக்கியமான கடைகளை 10 கடைகளை சொல்வார்கள். துணிக்கடை அந்த மாதிரி. ஏதாவது மால் இருந்தால் மால் சொல்வார்கள். குறைந்தபட்சம் குடிக்கிற டாஸ்மாக்கை கூட நம்ம ஊரில் ஒரு முக்கியமான லேண்ட்ஸ்கேப் அது முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்கு. ஆனால் லைப்ரரியை பற்றி நம்ம என்னைக்காவது அது நம்முடைய ஊரினுடைய முக்கியமான ஒரு மையமாக ஒரு அடையாளமாக இருக்கிறதா என்றால் இல்லை. அந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய புத்தகமெல்லாம் யாருடைய காசு? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது அரசாங்கம் நடத்துது என்று. உண்மையில் அரசாங்கம் குடிமக்களுக்கும் இதிலே பொறுப்பு வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு குடிமக்களிடமும் வாங்குகிற வரியில் நூலக வரி என்று ஒரு பகுதி இருக்கிறது. அந்த நூலக வரியிலிருந்து தான் நூலகங்கள் இயங்குகின்றன. அந்த நூலகத்தில் நம்முடைய குடும்பத்தினுடைய பங்கு இருக்கிறது. இப்போ உங்கள்கிட்ட திருவாரூரில் தேரடி தெருவில் உங்கள் அப்பாவுக்கு சொந்தமான ஒரு 1000 ரூபா காசு கடையில் விட்டுட்டு வந்துட்டாருன்னா போய் உடனே எங்கள் அப்பா விட்டுட்டு வந்த காசுன்னு கேட்பீங்க. அல்லது உங்களுக்கு சொந்தமான ஏதோ ஒரு சொத்து ஒரு பொருள் ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா மறக்காமல் போய் எடுத்துகிட்டு வருவீங்க. ஆனால் இந்த ஊரினுடைய லைப்ரரியில் உங்கள் அப்பா காசு உங்கள் தாத்தா காசு உங்கள் காசில் வாங்கின ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது. அதெல்லாம் உங்கள் சொத்து, உங்களுக்கு சொந்தமானது. பார்த்தீங்களான்னா அது எங்கே சார் போயிட போகுது, அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு புத்தகங்களை பற்றி எப்போதும் ஒரு உயர்வான மதிப்பு இருப்பதை போல் காட்டிக்கொண்டே அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது நமக்கு ஒரு வாடிக்கையாக இருக்கிறது. நம்ம சூசைடுன்ற வார்த்தைக்கு பொருள் இருக்குது. என்னது? தற்கொலை. லைப்ரரி சைடுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த லைப்ரரி சைடுன்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா, நூல்கள் நூலகங்கள் செத்து கொண்டிருக்கின்றன என்பதன் பொருள். லைப்ரரி சைடு என்ற ஒரு வார்த்தையை பாருங்கள். அது நூல்களும் நூலகங்களும் அழிந்து கொண்டிருப்பதை அது குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அகராதியிலே சேர்த்திருக்கிறார்கள். அப்போ அதன் பொருள் என்னன்னா, நாம் தொட்டு படிக்காத புத்தகங்கள் செத்து கொண்டிருக்கின்றன, அல்லது நீங்கள் தொடும் வரை அந்த புத்தகங்கள் பிணமாக இருக்கிறது. நீங்கள் தொடுகிற போதுதான் அந்த நூல் உயிர் பெறுகிறது என்று பொருள். நாம் தொட்டு படிக்கிற போதுதான் ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய நில காட்சிகள் உயிர் பெறுகின்றன. நாம் தொட்டு படிக்கிற போதுதான் அந்த புத்தகத்திற்குள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கை மீண்டும் ஒரு முறை உயிர்ப்பிக்கப்படுகிறது. அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பருவ காலங்கள் மீண்டும் அந்த சமூகத்திலே மீண்டும் ஒரு உயிர்ப்போடு இடம்பெறுகிறது என்றெல்லாம் பொருள்படத்தான் லைப்ரரி சைடு என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள். உங்கள் ஊர் லைப்ரரி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ண போகிறீங்களா? இல்லது உயிர் பெறுவதற்கு நீங்கள் ஏதேனும் உங்களால் ஆனதை செய்ய போகிறீர்களா? உங்கள் வீட்டு பிள்ளைகளை வாழ்நாளில் ஒரு முறையாவது பார்க்கத்தகுந்த இடம், புழங்கத்தக்க இடம், அடிக்கடி சென்று வரக்கூடிய இடம் என்று உங்கள் ஊரின் நூலகங்களை தயவு செய்து காட்டுங்கள். உலகத்தில் இதுவரையிலும் கூகுள் நிறுவனமும் கூட்டன்பர்க் என்கிற நிறுவனமும் சேர்ந்து 15.5 கோடி புத்தகங்களை, எவ்வளவு? 15.5 கோடி புத்தகங்களை தொகுத்தெடுத்திருக்கிறார்கள். நீங்கள் 15.5 கோடி புத்தகத்தையும் படித்தங்க யாராவது இருக்கிறீங்களான்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் அதில் 1% கூட இன்னும் படிக்கலை. படிக்கவும் தேவையில்லை, படிக்கவும் முடியாது. ஆர்ஃபண்ட் புக்ஸ் என்று ஒரு 2.5 கோடி புத்தகங்கள் இருக்கின்றன. எப்படி நம்ம நாய்க்குட்டியை வீட்டில் வாங்கி கட்டிக்கிட்டு பெத்த அப்பா அம்மாவை அனாதாசிரமத்தில் சேர்த்துறது, இல்லைன்னா முதியோர் இடத்துல சேர்த்துற மாதிரி நம்முடைய புத்தகங்களையும் அப்படி கைவிட்டிருக்கிறோம். அப்படி கைவிடப்பட்ட புத்தகங்கள், உரிமை கோரப்படாத புத்தகங்கள், எழுதியவர் யார், பதிப்பித்தவர் யார், எப்போது வெளியானது என்கிற ஆதாரபூர்வமான உரிமை கோரல்கள் எதுவும் இல்லாததனால் ஆர்ஃபண்ட் புக்ஸ் என்று வகைப்படுத்தப்பட்ட புத்தகங்கள் சற்றேறக்குறைய ஒரு 2.5 கோடி. ஆக மொத்தம் உலக அளவில் மனிதகுலம் தன்னுடைய சொத்தாக காலகாலத்திற்கும் தேவை என்று உணர்த்தக்கூடிய வகையிலே ஒரு 19 கோடி புத்தகங்களை இதுவரைக்கும் கையிலே வைத்திருக்கிறது. இந்த 19 கோடி புத்தகத்தையும் நீங்களும் நானும் படித்தாக வேண்டும் என்றோ படிக்க முடியும் என்றோ சொன்னால் அது டூப்பு, அது சாத்தியமில்லை. ஆனால் இந்த 19 கோடி புத்தகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் எழுத படிக்க தெரிந்த நீங்களும் நானும் எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறோம் என்கிற கேள்விக்கு இன்று இரவு ஒரு பதிலை எழுதி பாருங்கள். பாஸ் ஆனால் நீங்களே மார்தட்டி கொள்ளுங்கள், ஃபெயில் ஆனால் என்ன செய்யலாம் என்று யோசியுங்கள். உங்களிடம் இந்த விஷயங்கள் எல்லாம் பகிர்வதற்கான ஒரு வாய்ப்பினை உருவாக்குவதற்காகவும்
இந்த திருவாரூர் மாவட்ட நிர்வாகத்திற்கும் புத்தக கண்காட்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி நண்பர்களே.